வணக்கம் நண்பர்களே. சாணக்கியர் பண்டைய இந்தியாவில் வாழ்ந்த ஒரு சிறந்த தத்துவவாதி, பொருளாதார நிபுணர், சட்ட நிபுணர் மற்றும் அரச ஆலோசகர் ஆவார். முதல் மௌரிய பேரரசரான சந்திரகுப்தரை ஆட்சியில் அமரச் செய்தது சாணக்கியரின் தந்திரங்கள்தான். ஒருவரின் வாழ்க்கையின் பல அம்சங்களை பற்றிய அவரது கருத்துக்கள் இன்றும் பிரபலமானவை. சாணக்கியரின் வார்த்தைகளை பின்பற்றுவதன் மூலம் ஒருவர் எதையும் சாதிக்க முடியும் மற்றும் அவரது வாழ்க்கையை மிகவும் எளிதாக்க முடியும். மரணத்தை விட மோசமான வலியை ஏற்படுத்தும் 3 விஷயங்களை பற்றி சாணக்கியர் என்ன கூறுகிறார் என்பதை பார்க்கலாம். எல்லாருடைய நேரமும் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை என்கிறார் சாணக்கியர். ஒருவருக்கு சில நேரங்களில் நல்ல நேரமும் சில தருணங்களில் கெட்ட நேரமும் வரும். இந்த 3 விஷயங்கள் நெருப்பை விட உங்களை அதிக காயப்படுத்தும். ஒருவர் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய உணர்ச்சிக்கூறு வாழ்க்கையின் 2 கட்டங்களில் வருகிறது. ஒன்று குழந்தை பருவத்திலும், அடுத்தது முதுமையிலும். வாழ்க்கையின் இளம் வயதில் ஒரு நபர் உணர்ச்சி பூர்வமான ஆதரவிற்காக பெற்றோர்களையும், திருமணத்திற்கு பின்னர் கணவன் மனைவியையும், மனைவி கணவனையும் சார்ந்திருக்கிறார். முதுமையில் துணையை பிரிதல். மரணம் உங்கள் துணையை குறிப்பாக முதுமையில் பறித்துச் செல்லும்போது அது ஒரு மனிதனின் மிகப்பெரிய துக்கங்களில் ஒன்றாகும். முதுமையில் உங்கள் துணையைப் போல் யாரும் உங்களுக்கு ஆதரவளிக்க மாட்டார்கள். அந்த ஆதரவு இல்லாமல் போனால் அது உங்கள் மரணம் வரை சித்திரவதையாகத்தான் இருக்கும். 2. வாழ்வாதாரத்திற்காக ஒருவரை சார்ந்து இருப்பது. இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு விவேகமுள்ள மனிதனும் தனது குறைபாடுகளை பொருட்படுத்தாமல் வாழ முடியும். உங்கள் உடல் அல்ல, உங்கள் விருப்பமும் அறிவும் தான் உங்களை வாழ்க்கையில் முன்னேறச் செய்யும். புத்திசாலியான ஆரோக்கியமுள்ள ஒருவர் வேறொருவரை சார்ந்து வாழ வேண்டி இருந்தால் அதைவிட அவர் வாழ்வில் மிகப்பெரிய துன்பம் ஏதுமில்லை. ஒரு மனிதன் இன்னொருவரை சார்ந்து இருந்தால் அவருடைய வாழ்க்கை நரகமாகிவிடும். அவர் தனது முழு சுதந்திரத்தை ஒருபோதும் அடைய முடியாது. 3. அறிவின் பலன்கள் திருடப்படுவது. கடின உழைப்பும் முயற்சியும் நிச்சயமாக உங்களுக்கு விரைவில் அல்லது பின்னர் பலனளிக்கும். ஆனால் சிலர் உங்கள் வெகுமதியின் பங்கை திருடும்போது அது மிகவும் மோசமான சூழலாக இருக்கும். அது உங்களுக்கு நேர்ந்தால் அது துரதிர்ஷ்டவசமானது. ஒரு மனிதன் சம்பாதித்த பணம் அல்லது கடின உழைப்பு முயற்சியால் கிடைத்த பலன் அவனது எதிரிகளின் கையில் விழுந்தால் அது அவருக்கு இரட்டை அடியாகும். சாணக்கியர் கூறியது அல்லாமல் வேறு ஏதாவது விஷயங்கள் உண்டா? கீழே பதிவிடவும். நன்றி, வணக்கம்.